அதிமுக கூட்டணியில் என்டிஏ தமிழ்நாட்டு என்டிஏ மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் பெறும். 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம், உறுதி ஆயிடுச்சு அது. ஏன்னா திமுக மீது மக்கள் சாதாரண கோபம் கிடையாது, எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. விளம்பரத்தில் மட்டும்தான் 1ஆவதுல இருக்கிறாங்க. சமூக நீதியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, நீர் பாசன திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. காவிரி குண்டார் திட்டம் என்னாச்சு? இடஒதுக்கீடு எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, தொழிலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, கடனில் முதல்ல இருக்கிறாங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா 24 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் 8 கோடி தான். ஆனால் உத்தரப்பிரதேசை விட அதிக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசை விட அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. மகாராஷ்டிராவை விட அதிக கடன். ஏன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம், வளர்ச்சியிலையும் சரி, தொழிலையும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி. அப்போது நீங்கள் கடனை எதுக்கு வாங்குறீங்க? வாங்கி என்ன பண்ணீங்க? கடந்த ஓராண்டு 1,84,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதில் வெறும் 51,000 கோடி தான் மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மீதி 1,33,000 கோடி என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அப்போ இது பணம், இந்த கடனை வாங்கி தான் நீங்கள் கடனை கட்டுறாங்களாம், கடனை வாங்கி தான் வட்டியை கட்டுறாங்களாம். இது ஒரு நிர்வாகமா? கடனை வாங்கி இங்கேருந்து கடனை வாங்கி இன்னொரு கடன் கட்டுறது, கடனை வாங்கி 5,000 ரூபா கொடுக்கறது, கடனை வாங்கி 3,000 ரூபா கொடுக்கறது, கடனை வாங்கி விளம்பரம் பண்ணுறது, கடனை வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. அப்போது உறுதியாக எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதில் நீங்கள் போக போக பார்க்கலாம். இது பொதுக்கூட்டம் தான். இது இப்போ எங்களுடைய 2வது பொதுக்கூட்டம், தலைமை பிரதமர் அவர்கள் தலைமையில் 2வது பொதுக்கூட்டம். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கம் வருது. அதாவது என்னன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் நிறைய வளர்ச்சி வரும், தமிழ்நாட்டுக்கு வரும். அதுதான் எங்களுடைய எண்ணமும் இருக்குது. ஏன்னா மத்திய அரசு எதிர்ப்பு போக்கு ஒன்று இருந்ததுன்னா எதுவும் கிடைக்காது, எந்த பிரச்சனையும் வரும். இவங்க ஏதோ அவங்கள மத்திய அரசை ஒரு எதிரி மாதிரி நினச்சிக்கிட்டு எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அரசியல் பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வளர்ச்சி வேணும், கட்டமைப்புகள் வேணும், அடிப்படை கட்டமைப்புகள் வேணும், எல்லாம் வேணும். அதெல்லாம் ஒரு இணக்கமாக இருந்ததுன்னா தான் கிடைக்கும். அதனால தான் எங்கள் கூட்டணிக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள். அதெல்லாம் நாங்கள் விரைவில் எண்ணிக்கை பெருசு இல்லைங்க, அதாவது குவான்டிட்டி பெருசு இல்லை, குவாலிட்டி தான் பெருசு. அதனால் எத்தனை பேர் சேர்ந்து என்ன பண்ணாலும் சரி, சேர்றவங்க எப்படிப்பட்டவங்களும் உங்களுக்கே தெரியும். அவங்கவுங்க இயக்கத்திற்கும் அவங்கவுங்க கொள்கைக்கும் அவங்க கோட்பாடுக்கும் துரோகம் செய்தவர்கள் தான் திமுகவில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க.